ஃபேமிலிஸ் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு கருநாள், இன்னைக்கு தாங்க நான்வெஜ் எடுத்தோம். பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு வந்து எடுக்கல. நேற்று ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நானும் தக்ஷாவும் வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுருந்தோம். கரும்பு வச்சுட்டு விளையாண்டா அதில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு உங்கள்கிட்ட போட்டி போட்டுட்டு இருந்தேன். அதனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றப்ப யார் ஃபர்ஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் நானும் எனக்கும் அவருக்கும் வந்து சாப்பிட போட்டுருக்கேங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா அப்படின்றத பார்க்கலாம். மட்டன், முட்டை, சாப்பாடு. சிக்கன், முட்டை, சாப்பாடு. அவ்வளோதான். குழம்பு சாப்பிட்றாங்க. நான் வர கரும்பு வேறு சாப்பிட்டு ஏதாவது சாப்பிட முடியுமான்னு தெரியல. இங்கே ஒரு ஆள் காலையிலேருந்து வயிற்று காலி பண்ணி வச்சுருக்கேன். போட்டி தான் பார்க்கலாம். நான் இதுலேயே சாப்பிட்றேன். ஏன்னா வந்துட்டு நான் பழம் ஊற்றிக்க மாட்டேன். ரெடி ஸ்டார்ட். சரி ஸ்டார்ட். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ஓகே. மட்டன் தான். மட்டன் நல்லா இருக்கு. இப்படி சொல்லி தான் உசுப்பேத்து மட்டனை சாப்பிட வச்சு எனக்கு உடம்பு தெரியாம வருது. இப்போ பாரு சிக்கனை விட மட்டன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. சாப்பிட்டோன்னே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் வந்துட்டு ஃபுல்லாகவே மட்டன் எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். போட்டியில் ஜெயிக்கிறோடி பாரு. நாலு களத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க. நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். காரம் அதிகமாக இல்லை. நான் கச்சாவும் சாப்பிடுவான்ட்டு காரம் கம்மி தான். பாதி அதையே காலி பண்ணிட்டேன். ஒரு வீடியோவில் வந்துட்டு அப்படியே முட்டையை முழுசாக முங்குவார். என்ன சேனல்வாங்க சாப்பாடுறாங்க. அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு தான் நம்மளுக்கு குரு. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அவரை பார்க்கும்போது நானும் எனக்காக ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிடுவோம்னு தோணும். இப்போலாம் வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறோம்ல. எங்கள் அப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் இந்த நான்வெஜ்ஜு அப்புறம் வடை பாயசம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ரொம்ப ஃபெஸ்டிவலாக இருந்தால் அப்போலாம் இட்லியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் தான் சொல்லுவாங்க. நானே சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல. சாப்பாடு இப்போதான் சாப்பாடுறாங்க நம்மளுக்கு கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வராது. அவர் பேரை நான் காப்பாற்றுறேன். கரும்பு மட்டும் சாப்பிடாம வந்து வச்சிங்களேன், நானும் பெஸ்ட்டாக இருக்கும். வெற்றி அவ்வளோ வழியாக வீட்டுக்காரங்க வந்துச்சாங்க. நானும் ஸ்வீட்டாக சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு கரும்பு சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு, அதனால சாப்பிட்டேன். இது வந்து எனக்கு வேணும்னே இல்லை, நேற்று நீ ஃபஸ்ட்டு எடுத்தேன், அதனால் நான் அந்த அட்டி போட்டியில் நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு என்னை உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா வந்து என்ன சொன்னாங்க கேம்லன்னா, ஆளுக்கு ஒரு கப்பு மட்டன், ஒரு கப்பு சிக்கன் சொன்னார். ஆனால் அவர் இடையில பாருங்க வெறும் எலும்பு கூடி தெரியாவே வச்சிருக்காரு. அதெல்லாம் சீக்கிரம் திட்டாரு. எனக்கு பாருங்க எனக்கு வெறும் சதையாகவும் இருக்குது, அதனால தான் நான் வச்சுட்டேன். சரிங்களா? அதெல்லாம் அம்மா எடுத்து வந்து இட்லி சாப்பிடணும்னு 2 இட்லி எடுத்து வந்து வச்சுருக்காங்க அவங்க. இது ரொம்ப சீட்டிங். இல்லை எலும்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் தான் ஃபஸ்ட் எடுத்துருப்பேன். தக்ஷா என்ன சாப்பிட்றான் பாருங்க, அவன் வந்து ஒரு இடியாப்ப பெரியவர்.
இடியாப்பம் ப்ளஸ் வந்து ரசம். இடியாப்பம் தான் போகும். இடியாப்பமும் மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு. பாய் சொல்லுங்கடா. வச்சா